இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆனியன், நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன், தப்பா சொல்றேன். கொஞ்சம் ஆஃப் பண்ண. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடலாம். அதோட 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 1 ஸ்டாரு, 4 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் இல்லாத கோவா. இது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அந்த புளிப்பு சுவை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம கோவாவும் பாலும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. பட் இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொதி வந்தோன்னா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. இதில் கஸ்தூரி மேத்தி போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓலையா. இப்போ கோதுமை மாவில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாலக்கீரையை வேக வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு பசஞ்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் போதும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் மடிமலாக
போதும். இப்போ கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். எடுத்தோடனே ஆயில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். தெரியலையே. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மேலே எம்பி வரும்.